விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மண் சரிவில் பாழடைந்த கிணற்றுக்குள் லாரி கவிழ்ந்த நிலையில் அதிலிருந்த 600 மூட்டை நெல் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்கக்கூடிய அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை குடோனுக்கு எடுத்துச் செல்வதற்காக லாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்று இரவு பெய்த மழை காரணமாக அங்கிருந்து அந்த பாழடைந்த கிணற்றுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த லாரி என்பது மண் சரிவு ஏற்பட்டு அந்த கிணற்றுக்குள் விழுந்தது. முழுவதுமாக லாரியில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த 600 நெல் மூட்டைகளும் முழுவதுமாக மழையில் நனைந்து வீணாகிய நிலையில இது ஒரு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா மழை காலங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குணாநிதி. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. கீழ்வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கூத்தூர், நீலப்பாடி, கோகூர், அந்தக்குடி, சிகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே கனமழை பெய்தது. வழக்கமாக இந்த காலகட்டத்தில் மழை பெய்யாது என்றும் இந்த மழை வெயிலின் தாக்கத்தை தணித்து குளிர்ச்சியான சூழலை தந்துள்ளதாகவும் பொதுமக்கள் கூறினர். அதே சமயம் மழையால் பூக்கள் உதிர்ந்து உளுந்து மற்றும் பச்சை பயிறு செடிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உளுந்து பயிர் கூட பாதிப்பு தான். ஆனால் இப்போ தெளிச்ச பச்சை பயிருக்கும் பாதிப்பு, அதிகம் பாதிப்பு. சிலர் எடுக்காமையும் அடிக்காமையும் கிடக்கு, சிலர் முளைச்சிட்டு எல்லாம் வரப்புலேயே கிடந்து. ராமநாதபுரத்தில் 2வது நாளாக பல்வேறு இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. அச்சுந்தன், வயல், அரண்மனை, புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், பட்டினம், காத்தான், வாழந்தரவை, வழுதூர், பெராவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் மண்சரிவு ஏற்பட்டது. ஹில்க்ரோவ் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இடையே ரயில் தண்டவாளத்தில் பாறை விழுந்தது. இதனால் மலை ரயில் சேவை இன்று ஒரு நாள் மட்டும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.